Taste the Daily. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மண்டலங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியை புறக்கணித்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது தமிழக அரசின் அரசாணையின்படி அறிவித்த 754 ரூபாய் ஊதியத்தை வழங்க வேண்டும், தூய்மை பணியாளர்களின் ஒரு மாத ஊதியமான 15,500 ரூபாயை போனஸாக வழங்க வேண்டும், ஊதியத்தில் குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து கொடுக்கும் அவர்லேண்ட் நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும், நிரந்தர காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவது அதிகரித்து வருவதால் போராட்டங்களும் அதிகரித்து வருகிறது. மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், அதேபோல் தொழிலாளிகளை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தராது மட்டுமில்லை, அவங்கள கண்ணிய குறைவாக நடத்துவது, மரியாதை குறைவாக நடத்துவது, ஒரு நாள் விடுப்பெடுத்தால் கூட அவர்களை பணி நீக்கம் செய்வது, பணி நீக்கம் செய்வதற்காகவே அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துவது, இது போன்ற தொடர்ந்து ஒரு அராஜகமான செயலில் அவர்லேண்ட் என்ற அவுட் சோர்சிங் நிறுவனம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.